சிவா அவங்க வைஃப் பிரியா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா புது ஃப்ரிட்ஜ் வாங்கி தராரு. காசு எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல இருந்து இன்சென்டிவ் தான் கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னது பெரிய போய் ரம்மி கேம்ஸ் விளையாடி அதுல வர காசுல தான் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்திருப்பாரு. இவர் விளையாடுற எல்லா கேம்லயுமே இவர் தான் வின் பண்றாரு. இது வரைக்கும் அவர் ஒரு கேம் கூட தோத்து போகல. அதனால சாப்பிடும்போது வைஃப் பேசும்போது தூங்கும்போது கூட இவர் கேமே தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து கேம் விளையாடிட்டே இருக்கிறதால இவர் நிறைய காசு வின் பண்றாரு. வைஃப கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி தராரு. ஷாப்பிங்கும் நிறைய கூட்டு போறாரு. ட்ரெஸ், நகைன்னு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கி தராரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவரால் கேம் சரியா விளையாட முடியல. ஆடுற கேம்ல எல்லாத்திலுமே தோத்து தான் போறாரு. இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தொடர்ந்து கேம் விளையாடிட்டே இருக்காரு. வைஃப் கிட்ட கூட சரியா பேச மாட்டாரு. விட்ட காசை எடுக்கணும்னு இப்போ பினான்ஸ் கம்பெனில கடன் வாங்கி கேம் விளையாடுறாரு. அப்பயும் தோத்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் காசு வாங்கி கேம் விளையாடுறாரு. ஒரு கேம் கூட இவரால் ஜெயிக்க முடியல. வேலை செய்யற இடத்துல கூட கேம் விளையாடிட்டே இருக்கிறதால ஓனர் வந்து திட்டி இப்ப வேலையை விட்டு அனுப்பிடுறாரு. வைஃப் கிட்ட வேலைக்கு போகாததை கூட மறைச்சு பார்க்ல உட்காந்து கேம் விளையாடுறாரு. பணம் கொடுத்தவங்க எல்லாம் கடனை திருப்பி கேட்கறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கே வந்து காசு கொடுக்க சொல்றாரு. அப்பதான் வைஃப்க்கு இவர் கடன் வாங்கினதே தெரியுது. பிரியா அவங்க கிட்ட இருக்க தங்க நகை எடுத்துட்டு வந்து கடனுக்கு பதிலா கொடுக்குறாங்க. ஆனா இப்ப அவர் கடன்காரன் கிட்ட அது தங்க நகை கிடையாது, கவரிங், என் வைஃப்கே தெரியாம நான் எப்ப நகையை வித்துட்டேன்னு சொல்றாரு. இது கேட்டு அவரோ கோவப்பட்டு என் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்றாரு. பிரியாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா இருக்கும். இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல சேர்க்காம இருக்காங்க. இப்ப அந்த கல்யாணத்துக்கு நீயும் குழந்தை போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சிவா இப்போ ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்காரு. அங்க நிறைய சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணை இவர் கடத்தி வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நானும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சும்மா விளையாடதான் செய்யறோம், உனக்கு பாரு நான் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. அந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உன் பொண்ணை உயிரோட அனுப்புவேன், இனி போலீஸ்க்கெல்லாம் போனா உன் பொண்ணை மறந்துடணும்னு சொல்லி மிரட்டாரு. அவங்கள சரின்னு சொல்றாங்க. ஊருக்கு போன பிரியா சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால அந்த பொண்ணோட வாயை கட்டி ஒரு பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சிடுறாரு. பிரியா கிட்ட எதுக்காக நீ சீக்கிரமா வந்துட்டேன்னு கேக்குறாரு. ஃபங்க்ஷன்ல யாருமே என்கிட்ட சரியா பேசல, எங்க அம்மா கூட என்ன கண்டுக்கல, அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணோட பெட்டி க்ளோஸ் ஆயிடுது. என்ன சத்தம் கேட்டதுக்கு பூனன் சமாளிச்சிடுறாரு. இப்ப பிரியா ட்ரெஸ் மாத்த போனதுமே இந்த பொண்ணு வந்து பாக்குறாரு. மயக்கம் போட்ட நிலைமையில இருக்காங்க. உடனே சிபிஆர் எல்லாம் பண்ணி தண்ணி தெளிச்சு அந்த பாப்பாவை எழுப்பிடுறாரு. நைட்டு தூங்கும்போது பிரியாக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. எழுந்து வந்து பார்த்தா அந்த பொண்ணு வாய் கையெல்லாம் கட்டி இருக்கு. யாருமா நீ, உன்னை யார் கடத்தினதுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க சிவா வந்துடுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ தான் இந்த பொண்ணை கடத்தினியா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. நீ அமைதியாரு, எனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம கடன் எல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. இது கேட்ட பிரியா கோவப்பட்டு அவரே அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கிட்டே சேர்த்துடலாம், கடன் தானே நம்ம சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது சிவா கொஞ்சம் கூட கேட்க மாட்டாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு போன் எடுக்கிறாங்க. இப்ப ஒரு போனை புடுங்கும் போது பிரியாவை தள்ளி விட்டுறாரு. இவங்களும் போய் அங்க இருக்க டேபிள்ல தலையில இடிச்சுக்கிறாங்க. பிரியா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவங்க தலையில இருந்து ரத்தம் வருது. பார்த்தா பிரியா இறந்து போயிடுறாங்க. சிவா இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. கேம் விளையாடி 50 லட்சம் ரூபாய் கடன் வந்தது, அந்த பொண்ணை கடத்தினது, இப்ப பிரியா இறந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப போலீஸே இவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பாப்பாவே காப்பாத்திடுறாங்க. பிரியாவும் இறந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சிவாவும் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. பணத்தாசையால சிவா அவரோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, அவரோட வைஃப் பிரியா குழந்தையோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.